தனது பால்யகால நண்பர் ஒருவர் பக்கத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் குடியிருக்கின்றார் என்று கேள்விப்பட்ட பெரியவர் ஒருவர் அவரை பார்ப்பதற்காக பழங்களை வாங்கி கொண்டு அவர் இருந்த வீட்டிற்கு முன்பு நின்று கொண்டு கதவை தட்டினார். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு உள்ளே இருந்தவர் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் கதவை திறக்கும் போது 3 விதமான சத்தங்கள் ஒலிப்பதை கேட்டு வியந்து போய் வந்தவர் இது குறித்து அவரிடம் கேட்டார். நான் இங்கு வந்து 1 மாதம் ஆகிறது. ஆனால் 2 முறை திருட்டு நடந்துவிட்டது. அதனால்தான் 3 தாழ்பால்கள் போட்டு கதவை பூட்டி வைத்திருக்கிறேன் என்றார் வீட்டில் இருந்தவர். இதை கேட்டதும் வந்தவர் சற்று அதிர்ந்துதான் போனார். ஆம், நம்மிடம் உள்ள பணம், பொருள்கள், உடைமைகள் திருடு போய்விடக் கூடாது என்பதற்காக நாம் எவ்வளவோ முயற்சி செய்கின்றோம். ஆனாலும் சில நேரங்களில் நாம் அவற்றை இழந்துவிட்டு மனமுடைந்து போகின்றோம். இப்படி நாம் மனமுடைந்து போவதற்கு பொருள்கள் மீதான நமது பற்றுதான் காரணம் என்று சொல்லலாம். இன்றைய முதல் வாசகம், உலகின் மீதும் அதிலுள்ள மீதும் அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது என்கிறது. திருவிவிலிய பின்னணி: ஆண்டோர் மீது அன்பு கொள்வதுதான் முதன்மையான கட்டளை. இணைச்சட்டம் 6:5. பலர் ஆண்டோர் மீது அன்பு கொள்வதற்கு பதில் பணத்தின் மீதும் பொருளின் மீதும் அன்பு கொள்வதுண்டு. இப்படி ஆண்டோர் மீது அன்பு கொள்வதற்கு பதில் பணத்தின் மீதும் பொருள் மீதும் அன்பு கொள்வோருக்கு தந்தையின் பால் அன்பு இராது. இதற்கு முற்றிலும் மாறாக ஆண்டோர் மீது அன்பு கொண்டு ஒருவரை குறித்து இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். அவர்தான் அன்னா என்ற இறைவாக்கினர். பழைய ஏற்பாட்டிலே மிரியாம் என்பவரை பார்க்கிறோம். விடுதலை பயணம் 15:20, குல்தா 2 அரசர்கள் 22:14, தெபோரா நீதி தலைவர்கள் 4:4 ஆகிய பெண் இறைவாக்கினர்களை பற்றி கூறுகின்றது. இறைவாக்கினர் எசையாவின் மனைவி கூட பெண் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இடம்பெறும் ஒரே பெண் இறைவாக்கினர் இந்த அன்னாதான். இவர் தன் கணவரை இழந்ததும் கடவுளை சபித்து கொண்டிருக்காமல் எருசலேம் திருக்கோயிலுக்கு வந்து அங்கேயே தங்கி இறைவேண்டலிலும் நோன்பிலும் நிலைத்திருக்கின்றார். இதனால் இவர் குழந்தை இயேசுவை காணும் பேறு பெறுகின்றார். ஆதலால் நாம் உலக செல்வத்தின் மீது அல்ல, ஆண்டோர் மீது அன்பு கொண்டிருக்கும் போது அன்னாவை போன்று ஆண்டவரை காணும் பேறு பெறுவோம் என்பது நிச்சயம். சிந்தனைக்கு: பொருள் ஆசையே எல்லா தீமைக்கும் ஆணிவேர். பணம் பாதாளம் வரை செல்லலாம். அதற்காக பணத்தின் மீது பற்று கொண்டிருப்போர் விண்ணகம்